நேயர்கள் அனைவருக்கும் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சிக்காக நான் உங்கள் சுஃபியான். நீண்ட இடைவேளை என்று சொல்ல முடியாது, ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் நான் உங்களை சந்திப்பதில் எல்லையற்ற ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் அமர்ந்திருக்கிறேன். ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சி ஜனநாயகத்தினுடைய ஆழமான நம்பிக்கை கொண்டு நாளை வாக்களிக்கக்கூடிய அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். உலகின் மிகப்பெரிய இறையியல் நம்பிக்கை கொண்ட, இறையாண்மை கொண்ட மாபெரும் தேசமான இந்தியாவின், அதுவும் 17வது சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கிற தமிழ்நாட்டு வாக்காளர்கள் குறிப்பாக தங்கள் ஜனநாயக கடமைகளை மிகச் சிறப்பாக ஆற்ற வேண்டும் என்ற பரிந்துரையோடு நாம் பேசப்போகிறோம். இது ஒரு அற்புதமான திருவிழா. உலகின் எந்த ஒரு தேசத்திலும் இல்லாத சிறப்புகள். ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களும் கூட சாதி, இனம், மொழிகளுக்கு அப்பாற்பட்டு தாங்களுடைய தொகுதிகளுடைய அபேட்சகரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த 1952ஆம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் மெம்பர் ஆஃப் அ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, நல்லவர்களை, வல்லவர்களை, சிறந்த மக்களை, ஜனநாயகத்திற்காக பங்காற்றக்கூடிய உயர்ந்தவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய, இவற்றில் முரண்களற்ற நெறிமுறைகளுக்கு மாற்றமான அழுத்தங்களுக்கு உட்படாத வாக்காளர்களாக நம் அனைவரும் ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் என்ற நல்ல உணர்வோடு தமிழகம் நம்ம எல்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய வழிகளில் சிறப்புமிக்க தலைவர்களெல்லாம் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். யாரும் எதிர்பார்க்காத அளவில் புரட்சி தாய் சின்னம்மா என்று அனைவராலும் அழைக்கப்பட்ட மகிழ்ச்சியோடு அவருடைய பிரச்சாரத்தை எல்லாம் ஒரு பத்திரிகையாளனாக என்னால் அவதானிக்க முடிந்தது. கூட்டி வருகிற கூட்டம் அல்லாமல் உணர்வுபூர்வமாக தென் தமிழ்நாட்டிலிருந்து வட தமிழ்நாட்டிலிருந்து கொங்கு மண்டலம் வரை மக்களின் கூட்ட ஆரவாரம், எழுச்சியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. குறைந்த நாட்களில் நிறைந்த பணியை அவர் செய்திருக்கிறார். இன்னும் எதிர்முனையில் இருந்தார்களும் அனைவரும் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார்கள் என உளப்பூர்வமான வாழ்த்துக்களோடு களம் கண்ட கழக கட்சி வேட்பாளர்கள் அவர்களுடைய இந்த பணிகளுக்காக அவர் ஆற்றிய சேவையை ஜெயா ப்ளஸ் வாழ்த்துகிறது. நம்முடைய பயணமும் தொடர்கிறது. உறவோடும் உரிமைகளோடும் உணர்ச்சிகளோடும் சாதி, இனம், மொழி, மதம், வர்க்க பேதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒப்பற்ற வாழ்வியல் நெறிமுறைகளுக்கான தலைமையாகவும் அவர் பயணிக்கிறார். நாமும் இன்று ஒரு 2 வாரங்களுக்கு பின்பு இந்த நிகழ்ச்சியை தொடரப்போகிறேன். நம்மோடு பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர், திராவிட இயக்க ஆய்வாளர் தோழர் திரை கருணா ஐயா அவர்களை வரவேற்கிறேன். அதை போன்று எங்களோடு எப்போதும் கதைக்கும் ராமன் ஐயா அவர்கள், எங்களுடைய அன்பிற்கும் பாசத்துக்குரிய கழக நிர்வாகி மின்னல் ரவி அவர்கள், இவர்களோடு கழகத்தினுடைய நிர்வாகி நெசவால் நெசஸ் அரசன் அவர்களையும் வரவேற்கிறேன். ஐயா அனைவரும் வரவேற்கிறேன். துரைக்கண்ணன் ஐயா, சொல்லுங்கள். இப்போ நம்ம ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டிய பொறுப்பு, தேர்தல் கமிஷன் மட்டும் இல்லா நடைமுறைகளுக்கெல்லாம் கட்டுப்பட்டு தான் நம்ம பேச போகிறோம். எப்படி பார்க்கிறீர்கள் உங்களுடைய முதல் கட்ட 2026 இந்த சட்டமன்ற பொது தேர்தல் என்பது இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பரபரப்பான சூழலில் நடைபெறுகிறத பார்க்குறோம். தமிழகத்தில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய சவாலாக இந்த தேர்தல் அமைவதையும் நம்ம பார்த்துருக்குறோம். பல்வேறு அரசியல் கட்சிகள் களமாடி நாளை எல்லோருமே அந்த வாக்குப்பதிவை எதிர்பார்க்கக்கூடிய சூழலில் இருக்கிறது. ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியாவது 7வது முறையாகவும் ஆட்சி அமைத்து விட வேண்டும்னு கடந்த ஓராண்டுக்கு முன்பே அவங்க தீவிரமாக களமாட தொடங்கிட்டாங்க. 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலில் ஒரு 100% வெற்றியை பெற்றுவிட்டோம் என்ற இருமாப்போடு களத்திற்கு வந்த அவர்கள் 200+ அப்படின்னு ஒரு இலக்கை நிர்ணயித்து அந்த வேலையை தொடக்கத்திலிருந்தே அவர்கள் செய்தார்கள். கட்சி ரீதியாகவும் ஆட்சி ரீதியாகவும் இந்த மக்களை, வாக்காளர்களை ஈர்ப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து வருகிறார்கள். தொடர்ந்து நம்ம அதை அவதானித்து வருகிறோம். இந்த தேர்தல் என்பது திமுகவுக்கும் வாழ்வா சாவா அப்படிங்கிற மாதிரி
பிரதான எதிர்க்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விட்ட ஆட்சியை எப்படியாவது பிடித்து விட வேண்டும் என்று களமாடுகிறது. அதற்காக அவர்களும் ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைத்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இப்படி தமிழ் மாநில காங்கிரஸ் என்று ஒரு கூட்டணியை வலுவாக கட்டமைத்து வைத்திருக்கிறார்கள். இதை தாண்டி தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு புதிய சக்தி தமிழகத்திற்கு வந்து இந்த இரண்டு கழகங்களுக்கும் சவால் விடுவது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி அவர்கள் பயணித்து வருகிறார்கள். வருகிற கருத்து கணிப்புகளை பார்த்தால் தொடக்கத்தில் 8-10 என்று இருந்தது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 20-30, 32% வாக்குகளை பிரிப்பார்கள். இது இந்த இரண்டு கழகங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாக அமையும் அப்படிங்கிற பார்வையுமே இருக்குது. இதை தாண்டி மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்களும் ஐயா ராமதாஸ் அவரோடு கரங்கோர்த்து ஒரு 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வேட்பாளர்களை களமிறக்கி இருக்கிறார்கள். தென்மண்டலங்களாகட்டும் அல்லது டெல்டா மாவட்டங்களாகட்டும், வட மாவட்டங்கள், மேற்கு மண்டலம் என்று பரவலாகவே இருக்கிற 234 பாதிக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் களமாடுகிறார்கள். மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுடைய பிரச்சாரத்தை விட திருமதி வி.கே. சசிகலா அவருடைய பிரச்சாரம் என்பது ஒரு வித்தியாசமான பிரச்சாரமாக, ஒரு அரசியல் தலைவருக்குரிய அந்த பண்பு நலன் அடிப்படையில் பிரச்சாரத்தை முன்னெடுத்தார். தனிப்பட்ட தாக்குதல் எதுவுமே இல்லை. தனக்கு ஏற்பட்ட கொடுமைகள், தனக்கு ஏற்பட்ட அநீதியை கூட மிக நாசூக்காக நாகரிகமாகத்தான் வெளிப்படுத்தி சென்றார். அந்த அளவிற்கு அவர் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சென்று, தென் மாவட்டங்களாகட்டும், டெல்டா மாவட்டங்களாகட்டும், சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று அந்த மக்களுடைய பிரச்சனை, ஆட்சி கட்சியான திமுகவினால் எதிர்கொள்ளக்கூடிய மக்களுக்கான அந்த பிரச்சனைகள், அந்த உள்ளூர் மக்களுடைய பிரச்சனை, அதை தீர்ப்பதற்கு என்னவெல்லாம் தன்னால் முடியும் என்கிற அந்த விஷயத்தையும் முன்னெடுத்தார்கள். மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களோடு ஒரு 30-38 ஆண்டுகள் பயணித்த பொழுது அவர் அரசியல் ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் ஆட்சி ரீதியாகவும் பயணித்த அந்த அனுபவங்களின் தொகுப்பாக திருமதி வி.கே. சசிகலாவுடைய உரை அமைந்திருந்தது என்பதை நாம் பார்த்தோம். இந்த 2026 தேர்தலில் நிச்சயமாக அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இந்த இயக்கம் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கும் என்கிற நிலைப்பாடு என்பது உறுதியாகவே தெரிகிறது. தாவேகா ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அவர்கள் ஒரு தாக்கத்தை உருவாக்கினால், இன்னொரு புறத்தில் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கிற நிலை இருக்கிறது. தொடர்ந்து வருகிற கருத்து கணிப்புகள் மற்றவற்றையெல்லாம் ஊடகங்கள்லாம் வலைத்தளங்கள் பார்க்கிற பொழுது ஒரு மிகப்பெரிய சவாலான தேர்தலாக, எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே மிகப்பெரிய சவாலான தேர்தலாக வருமோ இருக்குமோ என்கிறது மாதிரி இருக்கிறது. ஒரு தனி பெரும்பான்மையோடு திமுகவும் இந்த பக்கம் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ தனி பெரும்பான்மையோடு ஆட்சியை அமைக்க முடியாது என்கிற சூழலெல்லாம் இருப்பதாக நமக்கு தகவல்கள், கருத்து கணிப்புகள் வருகிறது. எல்லாவற்றுக்கும் இறுதி எஜமானர்கள் என்பது மக்கள் தான். அந்த மக்களுடைய முடிவு, ஆட்சி கட்சியான திமுகவிற்கு எதிரான மனநிலை என்பது நம்ம பல பதிவுகளில் இதே அரங்கத்தில் பேசியிருக்கிறோம். கிட்டத்தட்ட இருக்கிற 52 துறைகளில் அத்தனை துறைகளை சார்ந்த அலுவலர்கள், அதிகாரிகள், ஆசிரியர்கள், அரசூழியர்கள் என்று பொதுமக்கள் உட்பட பலருமே போராட்ட களத்திற்கு வந்து இந்த அரசை மாற்ற வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். அரசூழியர்களிலிருந்து அத்தனை பேருமே பொதுமக்கள் மத்தியிலுமே இருக்குது. கொடுத்த 505 வாக்குறுதிகளில் 80%, 90% நிறைவேற்றிவிட்டோம் என்று அவர்கள் மாறுதட்டினாலும் கூட கிட்டத்தட்ட 30-40% கூட நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சி தரப்பில் இருக்கிறது. தொடர்ந்து இந்த தேர்தல் களம் என்று தினமலர் நாளேடு வெளியிடுகிற பொழுது 2021 தேர்தலோடு மறந்து போன வாக்குறுதிகள் ஒவ்வொரு நாளுமே 20-25 துறை வாரியாக எந்தெந்த வாக்குறுதிகளெல்லாம் நிறைவேற்றவில்லை என்பதை பட்டியல் போட்டே அவர்கள் வெளியிட்டு வருகிறார்கள். தொடர்ந்து கிட்டத்தட்ட அந்த 505 ஒரு 100-160க்கு மேற்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்பதை அவர்கள் பட்டியலிட்டு சொல்லுகிறார்கள். அப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிரான மனப்போக்கு, ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் மக்களுக்கு, வாக்காளர்களுக்கு ஏற்படுகிற நிலை என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. இன்னொரு பக்கம் அதை எப்படியாவது மடைமாற்றி நம் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்று பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை களமிறக்கி இருக்கிறார்கள் என்று பத்திரிகைகளில் செய்திகள் வெளிப்படையாக வருகிறது. 100 கோடி, 50 கோடி ஒவ்வொரு மாவட்ட வாரியாக போயிடுச்சு. ஒரு தொகுதிக்கு 20-30 கோடி போயிடுச்சு. மினிமம் 2000 ரூபா, மேக்ஸிமம் 5000, 6000. உண்மையிலேயே நம்ப முடியவில்லை. ஒரு லாட்ரி அதிபருடைய மனைவி ஒரு குடும்பத்துக்கு 25,000, தொகுதிக்கு வாக்காளருக்கு 25,000 என்றெல்லாம் கூட பத்திரிகையில் செய்தி வருகிறது. நம்மால் நம்ப முடியவில்லை. இப்படி ஜனநாயகத்தை விலை பேசி கூறு போடுகிற இந்த சூழல் என்பது தவிர்க்கப்பட வேண்டும். ஜனநாயகத்தில் மக்கள் எஜமானர்கள் என்று வருகிற பொழுது மக்கள்
சரியானவர்களை உறுதியாக எந்த விலைக்கும் அது பணத்திற்கு விலை போகாமல் அவர்கள் ஜனநாயக ரீதியில் கடமையாற்றி ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கான முன்னோட்டமாக திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் இந்த தேர்தலை கையில் எடுத்திருக்கிறார்கள். நிச்சயம் இந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு மாறுதல் ஏற்படும் என்கிற நம்பிக்கை மக்களுக்கும் இருக்கிறது, நமக்கும் இருக்கிறது. இதனுடைய முதற்கட்ட பார்வையாக வச்சுக்கிறேன். சிறப்பு. திரு ராமன், இப்போது எப்படி பார்க்குறீங்க ஓவரால் பெர்செப்ஷன்? நம்ம பிரச்சாரம் பண்ணுவதற்கு நமக்கு அனுமதி இல்லை. நமக்கு அந்த சட்ட மரபுகளோடு தான் நாம் நிகழ்ச்சியை நடத்த வேண்டிய கடப்பாடும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆனால் ஓவரால் பெர்செப்ஷன் மக்கள் எப்படி நினைவுகளில் எப்படி நாம் சேர்ப்ளஸினுடைய இன்னைக்கு இந்த விவாதத்தில் நீங்கள் தலைப்பு பதில் களம் கண்ட கழக கூட்டணி, களம் கண்ட கழக அருமை அந்த அடுக்கு மொழியில் வரக்கூடிய வரிகள் இது. களம் கண்ட கழக கூட்டணி. அதில் ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா கண்கண்ட தெய்வமே கலியுக வரதனே, களம் கண்ட கழக கூட்டணி, கண்கண்ட தெய்வமே கலியுக வரதனைன்னு ஒரு பக்தி பாடலில் வரும். அப்படிப்பட்ட தெய்வீக வரிகளுக்கு நிகரான இங்கே தலைப்பு வச்சுருக்கீங்க. இன்றைக்கி வி.கே. சசிகலா அம்மாவுடைய அந்த செயல்பாடுகள் சொல்லெல்லாம் பார்த்திங்கன்னா அதிமுகவுடைய நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா எப்படி பிரச்சாரம் ஒரு கட்டமைப்போட பண்ணி நின்ற பொருள் அசையும் பொருளும் நிற்கவுமான ஒரு நிலைப்பட பார்த்திங்கன்னா விபலியத்தில் ஒரு வரி வரும். என்னென்னா மா பெருமழை சபை ஒன்று என் கண்ணுக்கு தெரிகின்றது என்பால் அதில் இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்கன்னா ஐ சி ஏ கிரேட் அசம்பிளி கேத்தரிங் என்ன அதனுடைய பொருள். ஒரு சபையில் எப்படி இருக்க வேண்டும், அது சட்டசபையாக இருந்தாலும் சரி தான், அது மக்கள் சபையாக இருந்தாலும் சரி தான். அந்த நிலைப்பாடை பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த வி.கே. சசிகலா அம்மாவுடைய பிரச்சாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருந்துங்க. நிருபர்கள் கேட்குறாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு கேள்வி கேட்குறாங்க. கேள்விக்கு எவ்வளோ அழகாக சூப்பராக பதில் சொல்கிறாங்க. நீங்கள் இந்த தேர்தலில் பல கட்சிகள் போட்டிட்டன, பலவரும் பலருடைய கருத்துக்களை சொன்னாங்க. ஒருவருக்கு ஒருவர் தனி மனித விமர்சனம் நடந்தது. என்னென்னா கரெக்டு தானே இல்லையா? பிரச்சாரம் என்பது தங்களுடைய சாதனை என்ன, நாங்கள் வெற்றி பெற்றால் என்ன செய்ய போகிறோம், நாங்கள் ஏற்கனவே ஆட்சியில் என்ன செஞ்சோம், யாரும் சொல்லலை. ரெண்டு கட்சியில் என்ன பண்ணாங்கன்னா மாறி மாறி தனி மனித விமர்சனங்கள். அந்த தனி மனித விமர்சனத்தை போயிட்டு கூட துணை முதலமைச்சரை பற்றி கேட்கும்போது வி.கே. சசிகலா அம்மாவோட செய்தியாளர்கிட்ட எவ்வளோ நீட்டாக சொல்கிறாங்க தெரியுமாங்க. எங்கேயுமே அதாவது துரோகம் எதிரி இரண்டுக்கும் நடுவில் புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சந்திக்கிறாங்க இந்த தேர்தலை. அந்த தேர்தலை சந்திக்கும் போது இப்போ இவங்கெல்லாம் தனி விமர்சனம் பண்ணுறாங்களா, மனித விமர்சனம், தனி மனித விமர்சனம், தனி மனித தாக்கல் அவங்க பண்ணவே இல்லை எங்கேயுமே. மக்களுக்கு இங்கே பாருங்கள், ரெண்டு பேரும் ஆட்சியில் இருந்துருக்கேன், மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க, நாம் இனிமேல் என்ன செய்ய போகிறோம், இந்த நிலைமை தான். அந்த நிலைமையில் பார்த்திங்கன்னா தென் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இங்கே குறிப்பாக பார்த்திங்கன்னா திருமங்கலம், தென்காசி, சாத்தூர், சங்கரங்கோவில், நாங்குநேரி, முதுகுளத்தூர், மன்னார்குடி, டெல்டா நம்முடைய தஞ்சை தரணிகள், தென் மாவட்டங்கள், அதுபோல் வட தமிழகத்தில் மருத்துவர் ராமதாஸ் அவருடைய அந்த அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எழுச்சி காணுது. நீங்கள் சசிகலாமாவுடைய கட்சியை தாண்டி இன்னும் அரசியல் இன்றைக்கி அண்ணன் திரைக்கரானு சொன்ன மாதிரி தமிழ்நாடு முழுவதும் திராவிட இயக்கங்களுக்கு எதிரான ஒரு மனநிலை இன்றைக்கி இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே. புது வாக்காளர்கள், அதுபோக 18 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே பெண் வாக்காளர்கள்லாம் மனநிலை வேறு மாதிரி ஒரு தாக்கம் உருவாகுது. அந்த தாக்கத்தில் 2 திராவிட கட்சியுமே கலங்கி போயிருக்குது. ஆனால் கலங்காமல் மக்களுக்கான செயல்பாடுகளையும் திட்ட வடிவங்களையும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அம்மா வழியில் ஆட்சி அமைப்போம். யாராவது சொல்லியிருக்காங்களா? கிடையாது. ஆனால் வி.கே. சசிகலா அம்மையார் பக்காவாக சொல்கிறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் அம்மாவில் ஆட்சி அமைப்போன்னு. ஆனால் இந்த கட்சியினுடைய தாண்டி நீங்கள் எங்கேயும் போக முடியாது சார். 40 சட்டமன்ற தொகுதியில் தமிழகத்தில் 234 தொகுதியில் 40 சட்டமன்ற தொகுதியில் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் வி.கே. சசிகலாமையுடைய அந்த அரசியல் கட்சி இல்லாமல், ஆதரவு இல்லாமல், அவருடைய நிலைப்பாடு இல்லாமல் கண்டிப்பாக அந்த 40 சட்டமன்றத்தில் வெற்றி பெற முடியாது என்ற சூழ்நிலை சாத்தூரே சாட்சி. உதாரணத்துக்கு ரைட். ஏன்னா அங்கே நிற்கக்கூடிய வேட்பாளர் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்குறாங்க. இசக்கி ராஜா, உங்களுக்கு தெரியும் சாத்தூரில். அன்றைக்கி நிலைமைன்னா ஆந்திரா மாநிலத்திலிருந்து முதலமைச்சரை வரவழைத்து அங்கே உள்ள சமுதாய ரீதியாக ஒரு கட்டமைப்பு உருவாக்கி எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற நிலைமை தேசிய கட்சிகளுக்கே நிலைமை. கண்டிப்பாக. ஏனென்றால் வி.கே. சசிகலா அம்மாவுடைய ஆதரவு பெற்ற அந்த கட்சி கூட்டணி நிற்கின்றதால் தமிழ்நாடு முழுவதும் பேசும் பொருளாக ஒரு நிலைப்பாடு உருவாக்கின்றால் அது ஒரு சாட்சிக்காக தான் சொல்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு இருக்கும்போது இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது.
அந்த நிலையில் ஆண்ட கட்சிகளும் ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகளும் அதிகாரம், பணபலம், படைபலம் எல்லாமே வைத்துக்கொண்டு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களே இன்றைக்கி அடுத்த கட்டம் என்ன என்ற ஒரு நிலைப்பாடு கேள்விக்குறிக்கு வர காரணம் புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த புதிய வரவு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சி உள்ளது. இளம் தலைமுறையுடைய ஒரு கேள்விக்குறியான நிலைப்பாடு இவர்கள் வெற்றி பெற்றால் நிச்சயமாக ஜெயலலிதா அம்மாவுடைய நல்லாட்சி அமையும் என்ற ஒரு நிலைப்பாடு மக்களிடம், தென் மாவட்ட மக்களிடம் மட்டுமல்ல, டெல்டா பகுதி மக்களிடையே கூட வட தமிழகத்தில் மிகப்பெரிய தாக்கங்கள் உள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய மக்களுடைய தாக்கம் உள்ளது என்பது என்னுடைய நிலைப்பாடு. திரு நெசவால் நெசசரசன், இப்போ சில செய்திகள் நாம் பார்க்கின்ற போது ரொம்ப நாகரிகம் கெட்ட பேச்சுகள் எல்லாம் நடந்தது. பொதுவாக நம்ம யாரையும் குறித்து பேச விரும்பவில்லை. சசிகலா அம்மையார் அவர்களுடைய அந்த பேச்சினுடைய அந்த தொலைநோக்கு பார்வையும் அவருடைய அந்த நிதானமான பதிலும் யாரையுமே காயப்படுத்தவில்லை. இழைக்கப்பட்ட அநீதிகளுக்காக நீதி கேட்டது ஒரு பெரிய ஒரு டிராஸ்டிக் எஃபெக்ட் எங்கள் கிரவுண்ட் லெவலில். ஆனாலும் அதை வைக்கக்கூடிய முறைகளை பார்க்கின்ற போது ரொம்ப கண்ணியத்தோடும் மென்மையான போக்கிலும் இருந்ததாக நம்ம இப்போ மற்றவர்களெல்லாம் ஒருவர் கேலி பேசியும் பரிகாசம் பேத்தும் ஒருமையில் பேசக்கூடிய ஒரு அநாகரிக அரசியலில் இது ஒரு மாற்றம். பொதுவாக நாளைக்கு தேர்தல் வந்துவிட்டது, இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்கின்றது, கவுண்டவுன். எப்படி பார்க்குறீங்க, உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கள். இதில் தமிழில் தமிழகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, குறைகுடம் கூத்தாடுன்னு சொல்லுவாங்க. நிறைகுடம் எப்போதும் தழும்பாது, அப்படி இருக்கும். அப்படியே இருக்கும். அதுபோன்று தலைவர் திரைப்படத்தில் பாடல் பாடுவார், தரையை பார்த்து நிற்குது நல்ல பயிர், தன் குறைய மறந்து மேலே பார்க்குது பதறுன்னு ஒரு பாடல் வரும். விளைந்த பயிர் எப்போதும் மடிந்து தான் இருக்கும், பதர்கள் எப்போதும் ஆடிக்கொண்டே இருக்கும். சுற்றுப்பயணத்தில் அம்மா 9 ஆண்டுகள் பொறுமையாக இருந்தேன்னு சொன்னாங்கன்னா, 9 ஆண்டுகளும் ஒரு பெண்ணாக இருந்து இவ்வளோ பொறுமைங்கிறது உலக வரலாற்றில் கிடையாது. ஒன்று புரட்சி தாய் சின்னம்மான்னு சொல்கிறோன்னாக்கா, அந்த புரட்சிக்கு எப்படி புரட்சி தலைவர் பொருத்தமோ, புரட்சி தலைவர் அம்மா எப்படி பொருத்தமோ, அதற்கு ஈடாக அந்த புரட்சி தாய் சின்னம்மா பொருத்தமானது ஒன்று. இந்த தேர்தல் சுற்றுப்பயணத்தில் கருணாநிதியை மிஞ்சி சர்டிஃபிகேட் வாங்கினவர் எடப்பாடி பழனிசாமி. அந்த ஊர் பேரே உச்சரிக்காதீங்கன்னு அம்மா அந்த ஊரில் போய் சொன்னாங்க, அந்த ஊர்காரங்களுக்கு கேவலம் அப்படின்ட்டு. கருணாநிதி அவருடைய காலத்தில் காமராஜர் ஆரம்பித்து இந்திரா காந்தி வரையில் வசைபாடாத தலைவர்களே கிடையாது. புரட்சி தலைவர் மலையாளி, கூத்தாடி, என்னென்னமோ சொன்னார். அதை தாண்டி இந்த தேர்தல் காலத்தில் வசைபாடியவர் சிறுவம்பாளையம் பழனிசாமி. அதை அம்மா நாசுக்காக சொன்னாங்க. நன்றின்னா என்னான்னு கோபிச்செட்டிப்பாளையத்தில் போய் பேசுகிறீங்க, நீங்கள் பேசாதீங்க. விசுவாசம்னா என்னன்னு பேசாதீங்க. நாசுக்குங்கிறது அவங்க தேர்தல் சுற்றுப்பயணத்துக்கு முன்னாடி அந்த பகுதி சேலத்துக்கு போகும்போதே உங்கள் பகுதியை சேர்ந்தவர், கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் முதலமைச்சர் ஆகணும்னு தான் சொன்னாங்களே ஒழி, பேரை சொல்கிறதுக்கு கூச்சமாக இருக்குன்னு. அவங்க பேசணுன்னா எவ்வளோ வேணாலும் பேசலாம். இந்த தேர்தல் காலத்தை பொறுத்தவரையில் எந்தெந்த கட்சி தலைவர்கள் இருந்தாங்களோ புரட்சி தாய் சின்னம்மாவை தவிர மீதியெல்லாம் பதறுன்னாங்க, திடீர் இட்லின்னாங்க, திடீர் சாம்பார்னாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா சார், இந்த பத்திரிகைகளில் தலைவர்கள் சுற்றுப்பயணம்னு டெய்லி எல்லா பத்திரிகைலையும் வருது. எந்த இடத்துலையும் சின்னம்மா பேர் வந்ததே இல்லை. 4ஆம் தேதிக்கு அப்புறம் வரும். அவங்களுடைய மௌன புரட்சி என்னங்கிறது, அமைதியாக இருந்தாங்க. நிறைய களத்தில் என்னன்னா, ஜெயிலிருந்து வந்ததுமே இந்த அம்மா ஆரம்பிச்சிடலாம் அந்த வேலையை, 6 மாதத்துக்கு முந்தைய ஆரம்பிச்சிருக்கலாம். இது தானே ஒழி ஏன் அவங்க கட்சி ஆரம்பித்தாங்க ஏங்கிறது கிடையாது. ஒன்று. 2வது, களத்துக்கு போகும்போது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் 21 தேர்தலில் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்களோ, எந்தெந்த தொகுதியில் என்னென்ன வாக்குறுதி, அந்த வாக்குறுதி என்னோட ஒரு தொகுதியிலையும் அதை பதிவு செஞ்சாங்க. அடுத்தது இந்த விமர்சனங்களை பற்றி சொன்னீங்க, தனிமத தாக்குதல் விமர்சனம். அதுக்கு ஒரு இடத்துலையும் ஒவ்வொருக்கும் பாடம் சொன்னாங்க. இப்போ நம்ம அரங்கத்தில் இப்போ சொன்ன மாதிரி என்ன செஞ்சோம் என்ன செய்ய போகிறோங்கிறத சொன்னேன். ஒரே அரசியல் தலைவர் சின்னம்மா தான். என்னது செஞ்சோம், வந்தால் என்னது செய்வோம். இதில் மோடி மஸ்தான் வித்த மாதிரி இந்த தேர்தலை பொறுத்தவரை எனக்கு என்னான்னு கேட்டிங்கன்னா, கருணாநிதி அண்டை வீட்டு கையை பொண்டாட்டி நெய்யன்னு ஒரு பழமொழி உள் கிராமத்தில் சொல்லுவாங்க. நெய்யை அண்டை விட்டுது, அது பொண்டாட்டி கையால் போகிற மாதிரி விஷயங்கிற மாதிரி அரசாங்க பணத்தில் கலர் வண்ண தொலைக்காட்சியை கொடுத்துட்டு கிராமப்புறங்களில் 150-200 கேபிள் இணைப்புக்கு மாதம் சுமங்கலி கேபிள் விஷன், நகர்ப்புறத்தில் 300 வரைக்கும்.
நீங்கள் சராசரியாக வச்சுக்கிட்டா கூட ஒரு வருடத்துக்கு திமுக ஒன்றிய செயலாளராக இருந்தாலும் திமுக உறுப்பினராக இருந்தாலும் அந்த குடும்பத்திலேருந்து கருணாநிதி குடும்பம் எடுத்துக்கிட்ட தொகை ஒரு மாதத்துக்கு ஒரு வீட்டிலேருந்து சராசரியாக 200ன்னா ஒரு ஆண்டுக்கு ஒரு வீட்டிலேருந்து எடுத்த பணம் 2400. அந்த 5 ஆண்டுகளில் குறைந்தபட்சம் எடுத்தது அந்த ஒரே ஒரு ஸ்கீமில் மட்டும். அது மாதிரி இப்போ ஸ்டாலின் 8000 டோக்கனுங்கிறாரு, இவர் அதை தாண்டி 10,000ங்கிறாரு. அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்தாங்க. மின்கட்டணத்தை எவ்வளோ ஏற்றிருக்கிறாங்க, இந்த மாணவர்களுக்கெல்லாம் 1000 ரூபான்னு சொல்லிட்டு 2000 ஆகிறோன்னு இவர் சொல்கிறாரு, அவரும் சொல்கிறாருன்னா அந்த மாணவர்களுக்கு அம்மா லேப்டாப் கொடுத்தாங்க, அந்த லேப்டாப்பினுடைய விலை என்ன, அந்த மகளிருக்கு வந்து திருமணத்துக்கு தங்கம் திருமண உதவி திட்டம் கொடுத்தாங்க, அதுக்கான தொகை எவ்வளவு, இந்த ஒரு வீட்டிலேருந்து கரண்ட் பில் எவ்வளோ அதிகமாக போகுது, அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்தாங்க களத்தில். அவங்க வந்து இந்த உண்மையாக எந்த கூட்டணி தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டால் கூட பொய்யே சொல்லிட்டு இருந்தாங்க. புரட்சித்தாய் சின்னம்மா மட்டும்தான் உண்மையை பேசினாங்க. உண்மையை தவிர வேறு எதுவுமே பேசலை. கடந்த காலத்தில் இந்த அம்மா ஆட்சியில் செஞ்சால் இதை செய்வோம். கர்ப்பிணி பெண்களுக்கு 18 24 ஆகிறது, மற்றதெல்லாம் சொன்னது வந்து அனைத்துமே சாத்தியப்படக்கூடியது. கடைசி கட்டத்தில் தான் சொன்னாங்க, அந்த புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்க தம்பி அறிவிச்சிருக்காரு, பட்ஜெட்டுக்கே எவ்வளோ தேவைப்படுது, வருவாய்க்கான ஆதாரத்தை யாருமே சொல்லலை. அதை மிக தெளிவாக பதிவு பண்ணாங்க. தனி மனித தாக்கலுங்கிறது அவங்களுக்கு பட்ட கஷ்டத்திலேயே அவங்க சொல்லலை. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க சிறையிலன்னு மேலோட்டமாக தான் துரைகருணாண்ணன் சொன்ன மாதிரி அதை நாசுக்காக தான் சொன்னாங்களே ஒழி வெளிப்படையாக கிராமத்தில் பேசுகிற மாதிரியெல்லாம் பேசலை. இவங்க பேசிட்டவன் ரோட்டில் நடக்க முடியாதுங்கிறாரு செங்கோட்டையன் எடப்பாடி. நாளாந்திர பேச்சு ஒரு முதலமைச்சராக இருந்தவரோ அடுத்தது நான் ஆட்சிக்கு வரப்போகிறேன்னு சொல்கிற ஒரு பேசின பேச்சே கிடையாது. உரிமையில் வர பேசுகிறாரு, உரிமையில் பேசுகிறாரு, ஏங்கிறாரு, மிக கேவலம். அதான் கருணாநிதியை தாண்டி அடுத்த கருணாநிதி ஆகிட்டார். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பாத்திரம் அறிந்து பிச்சை போடு, கோத்திரம் அறிந்து பெண்ணை கொடு, மனை கொடு. அது சாதி இல்லை, இன்னைக்கு கிராமத்தில் நடைமுறை வார்த்தை அது இல்லை, பொதுவாக அது அப்படித்தான் இருக்கிறதுக்கு. சசிகலா அம்மாவுடைய அந்த பிரச்சாரம் துரைக்கருண் சொல்லுங்க, ஒரு நிதான போக்கு பேசுறதுல நம்ம ஒரு கதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கேவலமாக பேசுறது, தடித்தனமான வார்த்தைகளை பயன்படுத்துவது, இது அநாகரிகம். நீங்கள் ஐயா நம்ம நெசவாரன் சொன்ன மாதிரி அண்டங்காக்கன்னு சொன்னது, கடந்த கால மலையாளி என்று சொல்வது, கூத்தாடி என்று சொல்வது, எருமைத்தோல், இதெல்லாம் எவ்வளவு இவர்களெல்லாம் நாகரிகத்தை பற்றி பேச வேண்டுமா? இந்திரா காந்தி பற்றி எவ்வளோ கேவலமாக எவ்வளோ 76 கல்லுப்பட்டு ரத்தம் வந்ததுக்கு அதற்கு மறு விளக்கம் என்ன சொல்றீங்க? உண்மை நீங்கள் சொல்லுங்களா ஐயா சொன்னதுக்கு. மின்னல் ரவி. 2 கட்சி ஆண்ட கட்சி சார், அதிமுக திமுக. புதிதாக உருவாக்கிறது 2 கட்சி. அதில் வந்து நம்ம புரட்சித்தலைவர் சின்னம்மா அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திருப்பறை வைத்து அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தார். எல்லாரும் பிரச்சாரத்துக்கு போனாங்க, எல்லா தலைவர்களுடைய பிரச்சாரத்தையும் நாங்கள் பார்த்தோம். ஆனால் புரட்சித் தலைவர் சின்னம்மா அவங்களுடைய பிரச்சாரம் ஒரு மாவட்டத்துலேயும் அம்மா அவங்க கூட இருந்த ஒரு அனுபவம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன செய்தார் என்ற ஒரு அனுபவத்தை அப்படி தனித்தனியாக அந்தந்த மாவட்டத்தை தனியாக சொல்கிறாங்க சார். இப்போ விவசாய டால்டா நிலமா, அந்த அரிசி எதுனால வீணாகுது, விவசாய நிலம், அந்த அரிசி எப்படி பதப்படுத்தணும், எப்படி பாதுகாக்கணும், பாதுகாத்தா விவசாய மக்கள் எப்படி பாதுகாக்கலாம் என்பது ரொம்ப ஒரு விளக்கமாக யாரையும் தாக்கலை சின்னம்மா, ஒரு தனி மனசு தாக்கலை பண்ணல. நாட்டு மக்களுக்கு என்ன செய்யணும், நான் வந்தால் என்ன செய்வேன், புரட்சித் தலைவருடைய ஆட்சி, புரட்சித் தலைவர் அம்மா அவங்களுடைய ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் எடுத்துகிட்டு வந்த அந்த எண்ணத்தோடு தான் சின்னம்மா பிரச்சாரம் பண்ணாங்களே தவிர, இங்கே ஒரு தலைவர் இருக்கிறார் சார், அவர் பண்ணார் பிரச்சாரம். ஏன்னா செந்தில் பாலாஜி மாறு பொழுந்துக்குது, நீ அழுக மாட்டியான்னு கேட்குறாரு. இன்னும் ஒரு மந்திரி போய் கேட்குறாரு, ஏன்னா பால்ட் ஆயில் குச்சி நீ அப்படியே செத்துடக்கூடாதான்றாரு. என்ன கணக்கு அது? மிக மோசம். இன்னொரு முதலமைச்சர் போய் கேட்குறாரு, நான் கொரோனா உள்ள வார்டு வேலை பண்ணி அப்படியே கொரோனாவில் செத்துடக்கூடாதான்ற. என்னையா காப்பாற்றினாங்கிறாரு. இந்த செங்கோட்டையானம் பேசுகிறாரு. செங்கோட்டையன் நீ என்னென்ன தப்பு பண்ண, நானா சிஎம் இருந்துன்னு சும்மா இருந்தேன்னு நினச்சிக்கினியா, நீ என்னென்ன பண்ண எல்லா ரெக்கார்டையும் ஆதாரத்தை நான் எடுத்து வச்சுக்கிறேன்டார். அப்போ நீ ஆதாரத்தை எடுத்து வச்சுக்கிறேன்னா இவங்களை ஃபாலோ பண்ணது, இவங்களை இது பண்ணதில் தான் இருந்தே தவிர அடிமட்ட தொண்டன் கட்சிக்காரனுக்கோ தமிழ் மக்கள் நீங்கள் எதுவுமே செய்யலைன்றது உன்னுடைய பிரச்சாரத்தை தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ ஆதாரத்தை எடுத்து வந்தது சில விஷயங்கள்ல உறுதியாக இருக்கிற ஆதாரத்தை எடுக்க உள்ளே போனது, தடுக்க போனவர் உயிரிழந்ததெல்லாம் உறுதியாயிட்டுங்கிறிய. ஆமாம் சார், அதான் சார் உண்மை. அப்போ நீ தமிழ்நாடு மக்களுக்கு எதுவுமே செய்யலைன்னு நீ வாயால் தானே பிரச்சாரம் பண்ணுற. கட்சி தொண்டனுக்கு ஒன்றையும் செய்யலை, ஒரு வேலை வாய்ப்பு இல்லை. எத்தனை கட்சி தொண்டை கஷ்டப்பட்டுங்கிறாங்க சார், இந்த கட்சி எந்த நிலைமையில் இருக்குதுன்ட்டு. இவர் பிரச்சாரத்தை வச்சு இவர் எது நினைக்கலாம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எடுத்துங்க சார்,
அவர் எம்ஜிஆர்ன்றதுக்கு தனிப்பட்ட ஒரு இது இருக்குது சார். சினி ஃபீல்டு அரசியல் சினிமா உலகத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு 3 இன்சில் 3 எழுத்து இருக்குங்க சார். எம் மினிமம், ஜி கேரண்டி. சினிமாவில் ரன் ஆர் எம்ஜிஆர். சினி உலகத்தை தனியாக பார்த்தார். தமிழ்நாடு அரசியல் வந்தார். மக்களுக்கு, தமிழ்நாடு மக்களுக்கு, ஏழை நடுத்தர மக்களுக்கு அத்தியாவசிய பொருளுடைய விளையாட்டத்தை பண்ணல. அந்த மக்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் அதுக்கு தனியாக எம்ஜிஆர். அந்த எம்ஜிஆர் எப்படிங்கன்னா மினிமம் கேரண்டி ரூல் இப்படி தனியாக அந்த எம்ஜிஆர் என்ற ஒரு இதுவை தனித்தனியாக வாழ்ந்து காட்டினார் சார். சினிமா உலகத்தில் சரி, தமிழ்நாடு மக்களும் அரசியலில் சரி வாழ்ந்து காட்டினார். அதனுடைய வழி வந்தவங்க தான் புரட்சி தலைவி அம்மா. இன்றைக்கி எங்களெல்லாம் காத்து நிற்கிறது புரட்சி தாய் சின்னம்மா. இவங்க எப்போ இந்த கட்சி வந்து நான் தமிழ்நாட்டு மக்களை காப்பாங்கன்ற எண்ணத்தில் தான் நாங்கள் வந்து உட்காந்துக்கிறோம் சார். இன்னும் நாங்கள் எங்களுக்கு இறைவங்கிட்ட வேண்டுது, எங்கள் அம்மாவுக்கு வந்து நல்ல நீண்ட ஆயுள், உடல் ஆரோக்கியத்தை எங்கள் கடவுள் கொடுக்கணும். புரட்சி தாய் சின்னம்மா வந்து எங்களை போல் அடிமட்ட தொண்டன்கள்லாம் என்ன மாரி பல லட்சம் பேர் இருக்கிறாங்க சார். அவங்களுடைய எதிர்காலத்தெல்லாம் கண்டிப்பாக அவங்க ஒரு விளக்கத்தை வைப்பாங்கன்ற நம்பிக்கையில் தான் சார். துரைக்கண்ணா சார், இப்போ சில பிரச்சாரங்களை நாங்கள் பார்த்தோம். அவருக்கு உச்சபட்ச அதிகாரத்தில் உயர்ந்த இடத்துல இருக்கார். சென்னை வீதிகளில் அவரை எட்டி பார்க்கக்கூட முடியல. பாதிக்கப்பட்டவர்களெல்லாம் ஒரு 50 கோடிக்காக பல நாள் போராடிய போது தமிழ்நாட்டிலேருந்து குண்டுகட்டாக தூக்கப்பட்டார்கள் தூய்மை பணியாளர்கள். ஆனால் இன்றைக்கு அதே தலைவர், என்னம்மா எப்படி இருக்கீங்க, வீட்டில் என்ன குழம்பு மீனா ஒருத்தர் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு பார்க்குறேன். இப்போ நான் என்ன கேட்குறேன், உலகத்தில் மிகப்பெரிய ஆட்சியாளர் 16வது இடத்துல இருக்கக்கூடிய உமர், மகாத்மா காந்தி சொல்கிறார் உமரை போன்று ஒரு ஆட்சி வர வேண்டும் என்கிறார். அந்த ஆட்சியாளர் என்ன செய்கிறார்னா, ஒவ்வொரு இரவும் நள்ளிரவில் மாறுவிடத்தில் சென்று மக்களின் குறைகளை பார்க்கிறார். ஆனால் இங்கே அந்த தேர்தல் களத்திற்கு மட்டும்தான் போய் மீன் சாப்பிடணுமா என்ன, அப்போது மட்டும்தான் டீ குடிக்கணுமா என்ன, எப்போதும் குடிக்கலாம் இல்லவா? இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களுக்குமே தேர்தல் வந்தால் தான் மக்களை பற்றின எண்ணங்கள் இருக்கிறது. நாம் பல்வேறு காலகட்டங்களில் நடந்த பல்வேறு தேர்தல்களை பார்த்துருக்குறோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் 11 ஆண்டுகள் இந்த மண்ணிலே ஒரு மிகச்சிறந்த நல்லாட்சியை கொடுத்தார். திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறதோ அது மக்கள் விரோத ஆட்சி என்பதை தொடர்ந்து அவர்கள் நிரூபித்து வருகிறார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1977, 80, 84 ஒரு 3 முறை தொடர் வெற்றியை பெற்று ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக தமிழ்நாட்டில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். அவர் கொண்டு வந்த அந்த தன்னிறைவு திட்டம் என்பதும் சத்துணவு திட்டம் என்பதும் இந்த உருவிளக்கு மின் திட்டம் என்பது குறு சிறு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை வழங்கியது, இப்படி பல்வேறு விதமான செயல் புரட்சி திரு எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் இருந்தது. 80களில் 84, 85 இருக்கிற ஒரு மிகச்சிறந்த பொருளாதார மேரை அமர்த்தியா சென் அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பின் போது சொல்லுகிறார், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே இந்த எம்ஜிஆருடைய ஆட்சியில் தான் வளர்ச்சி திட்டங்கள் அதிகமாக வந்திருக்கிறது. சாதாரண ஏழை எளிய மக்கள் பொருளாதார ரீதியாக உயர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத புள்ளி விவரத்தோடு அவர் தெரிவித்திருந்தார். அவருடைய ஆட்சி திறன் தொடர்பாக பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறதுன்னு இந்து பத்திரிகை ஒரு கருத்து கணிப்பு வெளியிடுகிறது 70களில். அதில் தமிழகத்தின் ஆகச்சிறந்த முதல்வர் யார் என்று வருகிற பொழுது 41.32% புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு கிடைக்கிறது. பெருந்தலைவர் காமராஜருக்கு 36.72%, கருணாநிதி அவர்களுக்கு 19.12% தான் கிடைக்குது அன்றைய காலகட்டத்தில். அதே போல் மக்களை நேசிக்கின்ற, மக்கள் அதிகம் விரும்புகின்ற தலைவர்கள் யார் என்று ஒரு அமெரிக்க நிறுவனம் கருத்து கணிப்பு நடத்திய பொழுது இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்களில் அந்த நிறுவனம் கருத்து கணிப்பை நடத்தி இந்திய அளவிலே மக்களால் அதிகம் விரும்பப்படுகிற தலைவர், மக்களை அதிகம் நேசிக்கிற தலைவர்கள் 2 பேர். ஒன்று பண்டித ஜவஹர்லால் நேரு, இன்னொன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்று பதிவு செய்தார்கள். அப்படி ஒரு மாபெரும் மக்கள் தலைவராக மகானாக வாழ்ந்த பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவருடைய இயக்கம், அந்த கட்சி 52, 53 ஆண்டுகளில் ஒரு பெரிய பின்னடைவை சரிவை சந்தித்திருக்கிறது என்பதுதான் வேதனையின் உச்சம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த கட்சியையும் ஆட்சியையும் தூக்கி நிறுத்தினார்கள். அவர் 1991, 2001, 2011, 2016 என்று
ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பொழுது மக்கள் விரும்புகிற ஆட்சியை தந்தார்கள். அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மக்களுக்காக மழைநீர் சேகரிப்பு திட்டமாகட்டும், தொட்டில் குழந்தை திட்டமாகட்டும், பெண்களுக்காகவே பல்வேறு விதமான பெண்கள் முன்னேற்றத்திற்காகவே பல்வேறு விதமான திட்டங்களை கொண்டு வந்து கிட்டத்தட்ட 49% உயர்கல்வியில் பெண்கள் இடம்பெறக்கூடிய அளவிற்கான ஒரு நிலையை உருவாக்கி வைத்து சென்றார். இந்த 7 முறை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி நடைபெற்ற பொழுது மிகச்சிறந்த மக்களாட்சியை கொடுத்திருந்தவர்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் 67, 69 காலகட்டத்தில் ஒரு மிகச்சிறந்த நல்லாட்சியை வழங்கினார். 71க்கு பிறகு திரு கருணாநிதி வந்ததற்கு பிறகு அது திசை மாறி போனதால் தான் பொன்முடிச்செம்மல் அவர்கள் அதிலிருந்து வெளியேறி ஆட்சி அதிகாரத்திற்கு 72 வந்ததற்கு பிறகு இந்த நிலைப்பாட்டை கொண்டு வந்திருந்தார். அப்போ மக்களுக்கான ஆட்சியை தொடர்ந்து வழங்கி வருகிற இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும், தீய சக்தி என்று அடையாளப்படுத்தப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தில் தான் கடந்த 4 ஆண்டுகளாக கழகத்தை ஒன்றிணைத்து பிரிந்து கிடக்கிற சக்திகளை எல்லாம் ஒன்றிணைத்து நாம் மீண்டும் அம்மாவின் ஆட்சியை அமைப்போம் என்று சூளுரைத்து களமாடினார். மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்களும் முன்னாள் முதலமைச்சராக இருந்த திரு ஓபிஎஸ் அவர்களும் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கடைசியில் அவரை கரைவேட்டி கூட கட்ட முடியாமல் கொடியை கூட பயன்படுத்த முடியாத ஒரு துரதிருஷ்ட நிலையை உருவாக்கிவிட்டதனுடைய விளைவு எடப்பாடியுடைய அந்த பிடிவாத தன்மையால் இன்றைக்கு ஒரு பெரிய சரிவை பின்னடைவை இந்த கட்சி சந்தித்திருக்கிறது. இந்த 2026 தேர்தல் என்பது அவருக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாக பாடமாக அமைந்து மீண்டும் இங்கே கழக ஆட்சி ஒரு மிகச்சிறந்த தலைமையிலே வருவதற்கான ஒரு முன்னோட்டமாக இந்த தேர்தல் நிச்சயமாக பயன்படும். பொதுமக்களும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே பயணிக்கிற அடிமட்ட தொண்டர்களும் உணர்வாளர்களும் பலரும் கூட அதைத்தான் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். நாளைய வாக்குப்பதிவு, அதன் பிறகு மே 4ஆம் தேதி வருகிற அந்த தீர்ப்பு என்பது நிச்சயமாக தமிழகத்திற்கு ஒரு விடிவை ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். ராமன் சார் எப்படி பார்க்குறீங்க? நாளைய தேதியில் வாக்குப்பதிவு நடக்குது. ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் என்ன நடக்குதுன்னா, எப்படி நாம் தான் வருவோம், உங்களோட மனநிலை அடுத்து எப்படி பதவியேற்போனும், யார் யார் அமைச்சராக போகணும், இப்படியே வேலை நடக்குது. இல்லை அப்படி இருக்க ஒரு பக்கம் அடிவயிற்ற கலக்குது. இதில் என்ன விஷயம்னா, கடந்த 15 நாளாக இந்த திமுகவுக்கும் ஆதரவாக செயல்பட்ட பல உயர் 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 ரக அதிகாரிகள் 10 நாள் 2 நாள் 3 நாள் லீவ் போட்டு போயிட்டே இருக்கிறாங்க வெளியில். என்ன காரணம்னா, இந்த ஆட்சியில் பொறுத்த வரைக்கும் இந்தியா வரலாறுலேயே இந்த 5 ஆண்டுகள் நடத்த திமுக ஆட்சியில் நடந்த ஊழல் மாதிரி சரித்திரத்தில் எங்கேயுமே கிடையாது சார். உலக நாடுகள் எங்கேயுமே கிடையாது. காரணம் அண்ணனுக்கு தெரியும், எல்லாமே அவ்வளோ புள்ளிவரம் நான் வச்சுருக்கிறேன், எப்படி பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்கன்னு. ஐயா, ஒவ்வொரு அமைச்சருடைய பிஏக்கள் அடிச்சிருக்க பணத்தை பார்த்தீங்களா, அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் கொள்ளை அடிச்சிருக்க பணத்தை பார்த்தீங்களா. இது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அவரை பொறுத்தவரையிலும் உள்ளுக்குள்ள அன்பை போட்டுக்கிட்டு, நீ பாதி நான் பாதி, நான் ஏற்கனவே சாப்பிட்டேன் இப்போ நீ சாப்பிட ஏன் பணமா, மக்கள் பணம் தானே, உலக வங்கியில் கடன் வாங்குவோம், இது உள்ள நிலைமையில் இன்றைக்கி இருக்கிறதுனால இது எல்லாமே தெரிந்த எதிர்கட்சி தலைவர்கள் வரிசையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வி.கே. சசிகலா அம்மாவுக்கு எல்லாமே தெரியும் சார். ஏன்னா ஜெயலலிதா அம்மாவோட பயணிச்சவங்க. ஆட்சி அதிகாரம் நிர்வாகம் குளச்சல் சட்டமன்ற தொகுதியிலிருந்து திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி வரைக்கும் கிளை, சாதாரண கிளை வரைக்கும் அவங்கள அவ்வளோ அத்துப்படியாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மக்களுடைய நிலைப்பாடுகளும், நீங்கள் என்ன தவறு செய்கிறீங்க நிலைப்பாடுகளை 25% கலைந்தால் கூட மக்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். எதுவுமே எங்கள் செய்யலை. முழுக்க முழுக்க ஆட்சின்ற பிராண்டை வச்சு முழுக்க நம்ம அடிக்கடி பேசும் பாருங்க, கூட்டு குர்பானியான ஒரு நிலைப்பாடு இன்றைக்கி இருக்குது. இத்தகைய சூழ்நிலையிலையும் திரும்பவும் நான் வருவேன்னா எந்த விதத்தில் எல்லாம் அரசு இயந்திரம், படைபலம், பணபலத்தை வந்து இதை வச்சு சமாளிக்கலான்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய கள நிலவரத்தை பெற்று இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் தென் மாவட்டத்தில் திமுகவுக்கு சரிவான ஒரு நிலைப்பாடு, டெல்டா பகுதியில் மிகப்பெரிய சரிவான நிலைப்பாடு இருக்க காரணம் புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய அந்த புதிய வரவு வந்து எல்லா சமுதாய மக்கள்கிட்டையும் மதம், இனம், மொழி தாண்டி ஒரு பெரிய தாக்கம் உருவாக்கி உள்ளது. அந்த தாக்கம் என்ன, சைலண்ட் மோடு. நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து எல்லா தலைவர்களும் பிரச்சாரம் பண்ணாங்க, மாறி விவாதம் நடத்துனாங்க. அதே நேரத்தில் பத்திரிகைகளுடைய தவறானதை கேட்டால் கோபத்தை எழுப்பு தகவல் எடுத்துறாங்க. ஆனால் வி.கே. சசிகலா அம்மையுடைய எந்த பிரச்சனை எங்கேயாவது பிரச்சனை இருந்ததா சொல்லுங்கள்.
எங்கேயாவது ஒரு தொண்டர்களாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் நிற்கிறாங்க, கருத்துக்களை சொல்கிறாங்க. எதுக்கு மாறி மாறி நீங்கள் ஏங்க சண்டை தனி மனித விமர்சனம் எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க? ஆட்சி நடத்துகிறீங்க, அது மக்களுக்கு என்ன செய்ய போகிறது நீங்கள் சொல்லுங்கள். அதை விட்டுக்கிட்டு நீங்கள் பொழுதும் என்டர்டெயின்மெண்ட் மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருந்தால் மக்கள் என்ன அவ்வளோ முட்டாள்களா? ஏன் நீங்கள் இந்த மாதிரி ஏமாத்துறீங்கன்னு ஒரு அட்வைஸ் தான் பண்ணுறாங்களே தவிர்த்து அவங்க யாருமே தனி மனித தாக்குதல் யாருமே அவங்க யாருமே பிகே சசிகலா மேலே பண்ணலை. அப்படிப்பட்ட ஒரு மனநிலை, பக்குவ நிலை, ஒரு சமூக சீர்திருத்தவாதியான நிலைமையில் ஒரு சமூக சிந்தனைக்கான ஒரு நிலைப்பாடுகள், தமிழ்நாடு மக்கள் நலன் பெற வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தான் அவர்கள் ஒவ்வொரு கருத்துக்களையும் தேர்தல் பிரச்சாரத்தில் முன்வைக்கிறார். எஸ் அரசன், இப்போ நான் வரேன், நீங்கள் இருங்க, சொல்லுங்கள் சுருக்கமாக. நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா, போன தேர்தலில் வந்து கனிமொழி ஒரு பக்கம் என்ன சொன்னாங்க, முதல் கையெழுத்து மதுவிலக்கு கையெழுத்து தான் திமுக ஆட்சி வந்து முதலமைச்சர் போடுவாருனாங்க. இப்போ துணை முதலமைச்சராக இருக்கிறவர் வந்து எங்களுக்கு நீட்டு பற்றி ரகசியங்கள் தெரியும், அதான் முதல் கையெழுத்துன்னு சொன்னாங்க. இப்போ ஸ்டாலின் கடைசியில் நேற்று பரப்புரை முடிச்சுட்டு என்ன சொல்கிறாரு, முதல் கையெழுத்து 8000 ரூபா கூப்பன் கையெழுத்து தான் முதல் கையெழுத்துங்கிறாரு. இதில் அவங்களுக்குள்ளேயே அக்கா தங்கச்சி மகனுக்குள்ளேயே முரண்பாடான கருத்துகள் மக்கள் மத்தியில் விதைச்சாங்க. மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மக்களுக்கு தெளிவான ஒரு கருத்துக்களை இந்த தேர்தலில் பதிவு பண்ணது, தேர்தலில் வந்து மக்கள் மத்தியில் தெளிவான ஒரு கருத்துக்களை அந்தந்த தொகுதிக்கு என்ன குறை, 21 தேர்தலில் இந்த தொகுதிக்கு என்ன அறிவித்தாங்க, எதை செய்யலை, அதை குறிப்பிட்டு அந்த மக்கள் மனதை மாற்றியிருக்கிறாங்க. ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா, அம்மாவனுடைய இது இப்போ ஒரு ஏரியாவுக்கு போய் ஒரு அண்ணா மின்னல் ரவி சொன்ன மாதிரி டெல்டாவுக்கு போனால் நெல்லுக்கு என்ன பிரச்சனைங்கிற மாதிரி இப்போ செங்கல்பட்டில் அந்த சுடிதார் பிரச்சனை, மக்கள் அந்தந்த பகுதி மக்களுடைய பிரச்சனைகள் அதை முன் வச்சாங்க. இவங்க தனி மனித வசனங்கள், தனி மனித விமர்சனங்கள், ஒருத்தர் தான் போட்டி போட்டால் அந்த இலவசத்தை பற்றி 10,000 ரூபா தரம், கூப்பன் தரம், ஃப்ரிட்ஜ் தரம், இதை பற்றி தான் பேசினாங்களே ஒழிய மக்களுடைய நலன் சார்ந்த மக்கள் அந்தந்த பகுதி அந்த தொகுதிக்கு உள்ள மக்களுக்கு தேவையான அந்த கருத்துக்களை யாருமே எடுத்து வைக்கல. அதை முழுமையாக எடுத்து வச்சது தியாக தலைவி புரட்சி சின்னம்மா மட்டும்தான். அடுத்து இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அம்மா இயக்கம் ஆரம்பித்து சிறையிலேருந்து வந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா, பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சொன்னால் அந்த எதையும் தாங்கும் இதயம்ங்கிறது புரட்சி தலைவருக்கு. அவர் சந்தித்த சோதனைகள் கணக்கில் அடங்காது. அவ்வளோ. அதன் பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதை விட அதையும் தாண்டி புரட்சி தாய் சின்னம்மா. அந்த எதையும் தாங்கும் இதயம் வந்து எப்படி இந்த திமுக ஆட்சியை வீழ்த்திச்சோ பேரறிஞர் பெருந்தகை அண்ணா தமிழ்நாட்டை விட்டு அப்புறப்படுத்தினாங்களோ, அதே போன்று இந்த தேர்தலில் மிகப்பெரிய மௌன புரட்சியாக எதை சொல்லி களம் இறங்கினாங்களோ, துரோக கூட்டத்தை வீழ்த்துவோம், தீய சக்தியை வீழ்த்துவோம். அது நிச்சயமாக இந்த தேர்தல் முடிவு மக்கள் பார்க்க தான் போகிறாங்க. சரி, ரவி சார், நம்ம அண்ணன் 3 பேரும் சொன்ன போல் இந்த எலெக்ஷனும் ஒரு வித்தியாசமான எலெக்ஷன் சார். இதில் அம்மா பிரச்சாரத்துக்கு போகும்போது நான் விளையாட்டுத்துறையில் அப்பாயின்மெண்ட் ஆனவன். என்னுடைய நண்பர்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க. ஃபுட்பாலு, கேரம், செஸ்ஸு, கபடி, ஹாக்கி எல்லா ஈவெண்ட்லேயும் இருக்காங்க என் பிளேயருங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணும் போதெல்லாம் இப்படியே தான் சொல்கிறாங்க சார். என்னப்பா அம்மா இப்படிலாம் பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கல, உங்கள் அம்மா ரொம்ப நல்லா பிரமாதமாக பிரச்சாரம் பண்ணுறாங்க, ரொம்ப அருமையாக பேசுகிறாங்க. எப்படியும் எலெக்ஷன் முடிஞ்சிடும் அம்மா எல்லாருக்கும் நிர்வாகி பதவி போடுவாங்க, எங்களெல்லாம் மறந்துடாதீங்க, நாங்கள் வந்து கலந்துக்கிறோம். ஏன்னா அந்த அம்மாவுடைய பேச்சு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, உண்மையை பேசுகிறாங்க, என்னென்ன நடக்குது அதை தான் பேசுகிறாங்களே தவிர யாரை பற்றி எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆனால் அம்மா பதவி போடும்போது கண்டிப்பாக எங்களெல்லாம் மறந்துடாத, நாங்கள் வரோம், தமிழ்நாடுக்கு வரோம், சின்னம்மாவை பார்க்குறோம், எங்களாம் இது பண்ணுங்கன்னு எல்லார்கிட்டேருந்து எனக்கு போன் சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சின்னம்மா மேலே இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கிறாங்கன்னா இப்போ சின்னம்மாவோடைய பிரச்சாரம் எப்படி இருக்கும் பாருங்கள். இன்றைக்கி தமிழ்நாடு லெவலில் இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார். தேர்தல் 4ஆம் தேதிக்கு அப்புறம் தமிழ்நாட்டினுடைய நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சார், போயஸ் கார்டன் மீண்டும் புரட்சி தலைவி அம்மா வாழ்ந்த இல்லம் மீண்டும் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இடத்தை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆன் த வே சார். 4ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாம் போயஸ் கார்டன் கண்டிப்பாக தேங்கி வருவாங்க சார். மீண்டும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆட்சியை சின்னம்மா அவங்க வந்து நிறைவேற்றுவாங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. சரி ராமன் சார், இப்போ பேசினாப்புல இடையில நான் இங்கே வந்தேன், நீங்கள் சொல்லுங்கள், சுருக்கமாக நம்ம பேச போகிறோம், சொல்லுங்கள். அதாவது இன்னைக்கு சென்னை மாவட்டத்துக்குள்ளே ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்த வேட்பாளருடைய இதில் வந்து கோடிக்கணக்கான பணத்தை அன்றைக்கி ஃப்ளையிங்ஸ் கொண்டு பிடிச்சிருக்கு.
இது ஒரு சாம்பிள் தான். ஆனால் தமிழ்நாடு முழுவதும் திமுக வெற்றிக்காக ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் பேர் வச்சுருக்கிறாங்க. 10 ரூபா 10 ரூபா பாட்டில் திருச்சி இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா பல்லாயிரம் கோடியை குமிச்சு வச்சுருக்குறாங்க. எங்கே பிடிச்சாங்க? எங்கெங்கே பிடிச்சாங்க? நினைத்தால் பிடிக்கலாம், நினைத்தால் பிடிக்கலாம். அதே போல் எதற்கு இவர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, நாங்கள் ஆட்சியில் வந்தோர்னா திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்ட அரசு அதிகாரிகள் போலீஸார்கள் யாராலும் காப்பாற்ற முடியாது, எவ்வளோ பெரிய பதில் இருந்தாலும் நாங்கள் ஒருவரையும் விடமாட்டோம்னு இவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. இதே அறிக்கை தான் 2021 சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியில் ஸ்டாலின் சொன்னார், நாங்கள் ஆட்சியில் வந்தோம்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா? எடப்பாடி செய்த மொத்த ஊழலையும் விசாரணை பண்ணுவோம். இந்த அரசாங்கத்துக்கு செயல்பட்ட எடப்பாடிக்கு சாதகமாக செயல்பட்ட சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்த கார்த்திகனை உடனே நடவடிக்கை எடுப்பேன், ஹெல்த் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் நடவடிக்கை எடுப்பேன், அதை பண்ணுவேன் இதை பண்ணுன்னு ஒரே ரீலை விட்டு தேர்தல் அறிக்கையும் கொடுத்தாங்க. ஆட்சியில் அமர்ந்தாங்க. ஏதாவது தொட்டாங்களா? எது நடவடிக்கை எடுத்தாங்களா? அதே மாதிரி தான் இப்போ எடப்பாடி அறிக்கை கொடுக்குறாரு. அப்போ ரெண்டு பேருக்குள்ளே எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பது? இதுவே ஒரு சாம்பிள் தான். இந்த மாதிரி அன்கோ ஒரு அன்கோ. அப்போ யாரை நீங்கள் ஏமாத்துறீங்க சார்? தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது நீங்கள். மருத்துவர்களுக்கு ஜிஓ 554 போட்டது நீங்கள். இன்றைக்கி வந்து டாக்டர்களுக்கு சம்பளம் கொடுக்கல, கொரோனாவில் காலமானவங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கல, அந்த வேந்த குடும்பத்தையும் வேலை கொடுக்கல. அண்ணனும் பேசினார், 100 வாட்டி பேசிருப்போம், நம்மளும் 100 வாட்டி பேசிருப்போம். இது வரைக்கும் என்னடி மீனாச்சு சொன்னது என்னாச்சு, நேற்றோட சொன்ன வார்த்தை காத்தோட போயாச்சுன்னு உங்கள் தேர்தல் வாக்குறதே எந்த சொல்லுறதுக்கு? இப்படி 2 பேரும் ஒன்றுக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு மினி அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு, ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு மக்களை ஏமாத்துறது எதற்கு? ஏன் இதுபடி ஏமாற்றணும்? எடப்பாடி அவர் தானே சொல்கிறாரு, நாங்கள் ஆட்சியில் வந்தோம்னா அத்தனை ஊழல் அதிகாரம். ஐயா, இந்த தேர்தலை நடத்துவதே இங்கே பல அதிகாரிகளை சேர்ந்தா நடத்துகிறாங்க. இந்த தேர்தலை ஏன் அவங்க இவ்வளோ தன்னம்பிக்கையில் இருக்காங்கன்னா, அங்கே களப்பணியில் இருக்கிறது உயர் அதிகாரிகள் தான். ஏன் கரூரில் இராணுவத்தை கொண்டு இறக்கிருக்காங்க தெரியுமா? தமிழ்நாட்டிலே இல்லாத அளவு கரூர்லையும் கோயம்புத்தூர் தெற்கில் ஏன் போட்டிருக்காங்கன்னா தங்க காயின்ஸ் கொடுக்குறாங்க சார். ஐயா, 1 கிராம் 15,000 ரூபா. அரை கிராம சொல்லுங்கள் சார், அதுவே ஒரு 8,000 ஆச்சு சார். கிடைச்சோம் 8,000 கூப்பன் எப்படியோ அதே போல் 8,000 அரை கிராம் உங்களுக்கு கோல்டு காயின்ஸ் கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி போயிட்டுருக்குன்னா நினைச்சா பிடிக்கலாம் சார். பிளைன்ஸ் கூட நினைச்சா பிடிக்க முடியாதா? அதில் காய்கறி வியாபாரம் போனக்குள்ள அரிசி வாங்குற மீன் வியாபாரிகளையும் பிடிச்சி அவன் 10,000 வச்சுருப்பான். அவனை பிடிச்சி பெரிய சாதனையான் வியாபாரம் பண்ணுறோம். இல்லை சார், பறக்கும்படை யாரை பிடிக்கிறீங்க சார்? நீங்கள் உண்மையான பணம் கொண்டு போகிற பிடிக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் பிடிக்கிறவங்கள அரிசி வியாபாரி, வாழைத்தார் வியாபாரி, இந்த காயலங்கடை வியாபாரி 10,000 20,000 வச்சுருப்பான். கணக்காக நான் எங்கே போய் கணக்கு காட்டுவான்? ஐயா 50,000 பிடிக்கிறாங்க, 50,000 எங்கே ஐயா போய் கணக்கு காட்டுவான்னு சொல்லுங்க. எந்த ஊரில் போய் கணக்கு காட்டுவோம்? அப்போ இதிலே உங்களுக்கு தெரியுதா, உங்களுடைய சாயம் உங்களுக்கு தான் இல்லையா? எவ்வளோ பணங்கள் போகுது சார், எங்கோ எவ்வளோ பணங்கள் போகுது. யாரும் எந்த ஃப்ளைன்ஸ் கூட பெரிய அளவுக்கு நடவடிக்கை எடுக்கல. தேர்தல் ஆணையம் இந்த முறை தேர்தல் ஆணையம் இந்த சட்டமன்ற தேர்தலில் என்ன நடவடிக்கை எடுத்தது? கருப்பு பணம், இந்த தேர்தலுக்கான செலவு பண்ண பணம் உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் நினச்சா பிடிக்கலாம், ஏன் பிடிக்கல? சரி போட்டோம், ரைட்டு. அப்போ மேலே மினிக்கடி உள்ள புழுக்கடி மாதிரிலே வச்சுருக்கீங்க. அப்போ எதுக்கு இந்த மாதிரி ஏமாத்தணும்? வந்து இந்த தேர்தல் ஜனநாயக தேர்தல் என்னைக்கு நாளைக்கு பாருங்கள், அந்த தேர்தல் முடிஞ்சோன்னா பாருங்கள், கவுண்ட் 4ஆம் தேதி மறு தேர்தல் வைங்க என்ன சொல்லுவாங்க, மாறி ஒருத்தர் கூட கோர்ட்டில் கேஸ் போடுங்கன்னு சொல்லி மக்களை ஏமாற்றிட்டு இப்படி மக்களும் பைத்தியக்காரங்க மாதிரி ஆக்கிட்டு நினைக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நிலைமை வந்து மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சி, மீண்டும் ஜெயலலிதா ஆட்சி. அண்ணா கண்ட கனவு, எம்ஜிஆர் கண்ட கனவு, ஜெயலலிதா அம்மா கண்ட கனவு நிறைவேற வேண்டுமானால் புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கான அவருடைய அந்த கட்சிக்கான ஒரு ஆதரவை பி.கே. சசிகலா அம்மையார் மக்களுடைய நலனுக்காகவும் மக்களுடைய கொள்கைக்காகவும் மக்களுடைய வளர்ச்சி திட்டத்துக்காகவும் பல்வேறு அறிக்கை கொடுத்துள்ளார். ஆகவே அந்த ஆதரவு பெற்றது மட்டுமல்ல, மிகப்பெரிய ஒரு எண்ணத்தையும் எம்ஜிஆருடைய வழிமுறையில், ஜெயலலிதா அம்மாவுடைய வழிமுறையில் ஒரு நல்ல நிர்வாகம் கொடுக்கின்றார். அந்த நிர்வாகத்தை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டால் தமிழகம் நலன் பெறும், வளம் வரும். அதுதான் அம்மா சேகத்தில் சின்னம்மா சொல்கிறாங்க, நல்லாட்சி நாங்கள் தருவோம், அம்மாச்சி தருவோம்னு சொல்கிறாங்க. இல்லை, ராமன் சொன்னனுடைய நீட்சியாக தான் பொதுவெளிகளில் இந்த சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியின் போது கரெக்ஷன் கமிஷன் போட்டு நீ ஒவ்வொரு நாளுமே சட்டமன்றத்திலையும் வெளியிலையும் போய் சவால் விட்டார். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த உடனே இவர்கள் எடப்பாடி உட்பட குற்றம் சாட்டப்பட்ட அத்தனை அமைச்சர்களையும் சிறையில் தள்ளி அவர்கள் சேர்த்த சொத்துக்களை எல்லாம் அரசு கஜானாவுக்கு கொண்டு வருவினார். 98 பக்கம் ஆளுநர் மாளிகையில் கொண்டு போய் இந்த 98 பக்கத்திற்குமே உரிய சரியான ஆவணங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 8,000 கோடி ரூபாய் நெடுஞ்சாலைத்துறையிலையும், பிடிபிடியில் 6,000 கோடி, ஸ்மார்ட் சிட்டியில் 2,400 கோடி, இப்படி ஒவ்வொரு பல ஆயிரம் நூற்றுக்கணக்கான கோடி
இந்த லஞ்ச ஊழலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு ஈடுபட்டிருக்கிறது, இவர்களை எல்லாம் நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாங்களே, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? கோடநாடு கொலை கொள்ளை வழக்கின் உண்மை குற்றவாளியை கண்டறிந்து சிறையில் தள்ளுவோம்னு சவால் விட்ட ஸ்டாலின் 5 வருஷமாக என்ன பண்ணார்? அப்போ ஏதோ ஒரு இவர்களுக்குள் ஒரு உள் ரகசியம் இருக்கிறது, நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழு அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு இருக்குதுங்கிற சந்தேகம் பொதுவெளிகளில் நிச்சயமாக இருக்குது. ஏனென்றால் 1991-96 காலகட்டத்தில் தவறுகள் நடைபெற்றதாக அன்றைய தினம் மிகச்சிறந்த ஆளுமையும் மக்கள் செல்வாக்கு மிக்க அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீதே ஒரு 3 தனி நீதிமன்றங்களை நியமித்து செல்வி ஜெயலலிதா உட்பட ஒரு 12 அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டுகள் கூறி அத்தனை நடவடிக்கைகளை எடுத்த இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு, கருணாநிதி தலைமையிலான அரசு அப்போது நடவடிக்கை எடுத்ததில் 1% கூட இந்த ஸ்டாலின் தலைமையிலான அரசு ஏன் எடுக்கவில்லை? லஞ்ச ஒழிப்பு போலீஸார் விசாரணை பண்ணுறான், 6 இடத்துல 7 இடத்துல மந்திரிகள் வீட்டில் போய் நாங்கள் கிரிப்டோ கரன்சி பார்த்தோம், காயின் கைப்பற்றணும், 1000 கோடி தஸ்தாவேஜ் கைப்பற்றணும், 150 கோடி ரொக்கம் எடுத்தோம் என்றெல்லாம் சொல்லி எந்த நடவடிக்கையுமே இல்லை என்கிற பொழுது, அப்போ திமுக அரசு இவர்கள் மீது எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவர் தலைமையிலான அந்த தவறு செய்தவர்களை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கை என்றால் இது எந்த அளவிற்கு மக்களை ஏமாற்றும் செயல் அப்படிங்கிற பார்வை இருக்கு. இவை எல்லாவற்றுக்குமே மே 4ஆம் தேதி தீர்வு கிடைக்கும் என்று நம்பலாம். நேர்களே, ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சியினுடைய ஒரு பொது அறிக்கை தான், நாளை ஜனநாயக கடமை ஆற்றக்கூடியவர்கள் எல்லாம் காலையில் எழுந்து உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யுங்கள். சுய சிந்தனையோடு, ஒழுக்கத்தோடு, உண்மையிலே ஒரு நல்ல அரணோடு, ஆசைப்படாமல் நம்முடைய அடுத்த பிரதிநிதியை சட்டமன்றத்திற்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள். இனம், மொழி, சாதி, வர்க்க பேதங்கள் இதையெல்லாம் நீங்கள் பார்க்காதீர்கள். ஒரு நீதியான மனிதர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். ஆசை காட்டி உங்களிடத்திலே பல பொருட்கள் கொடுக்கப்படும், பணம் கொடுக்கப்படும். உலகில் கவர்ச்சியூட்டக்கூடிய ஆபரணங்களுடைய சுருக்கமான துகள்களும் கூட உங்களுக்கு கையளிக்கப்படும். மிகுந்த கவனம் செலுத்துங்கள். 5 ஆண்டுகளுக்கு பின்பு இனி அவர்கள் வரப்போவதே இல்லை. ஒரு முறை குட்டி தன் குழந்தைகளை ஈன்றுகின்ற ஆமைகள் கடலுக்குள் சென்றுவிட்டால் அது ஒருபோதும் திரும்புவதில்லை. ஆனால் தமிழ்நாட்டுடைய அரசியல்வாதிகள் அப்படித்தான். இன்று உங்கள் வீடுகளிலே அவர்கள் உணவருந்துகின்றார்கள், காஃபி குடிக்கின்றார்கள், பொரித்த மீனை கூட சாப்பிடுகிறார்கள். இனி 5 ஆண்டுகளுக்கு அவர் வரமாட்டார்கள். தயவுசெய்து யாருக்கு வாக்களித்தாலும் அது உங்கள் இறையாண்மையின் தன்மை கொண்டது. கவனமாக வாக்களியுங்கள். பணம், பொருட்களுக்கு ஆசைப்படாதீர்கள். மனோ இச்சைகளை நீங்கள் விலக்கிவிட்டு நல்ல வேட்பாளர்களை எப்போதும் தேர்ந்தெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்தியாவுடைய இறையாண்மைக்கு கட்டுப்படுங்கள். அரசியல் சட்டத்திட்டங்களை முழுமையாக உயிரோடையும் நீங்கள் மதியுங்கள் என்ற நல்ல நேரத்தோடு நாங்கள் விடைபெறுகிறோம். வாழ்த்துக்களோடு நாளை உங்கள் ஜனநாயக கடமையை அதிகாலையிலே ஆரம்பிங்கள் என ஜெயா ப்ளஸ் உலகத் தமிழர்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் வாக்களிக்கும் அனைவருக்குமான வேண்டுகோளாக எங்களோடு கலந்து கொண்ட அனைத்து ஆளுமைகளுக்கும் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேர்களை மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சிக்காக. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.